வணக்கம். ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையுமே வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே நிகழ்ந்த அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஒட்டுமொத்த தலைப்பாக ஜெயா பிளஸ் இன்று விவாதத்தை கட்டமைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு நாள் குறிக்கும் திமுக, அதிமுக, அடுத்தடுத்து தமிழக வெற்றிக்கழகத்தில் இணையும் அரசியல் கட்சியினர். இந்த தலைப்பின் கீழ்தான் அடுத்த 1 மணி நேரங்கள் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை இன்று ஜெயா பிளஸ் விவாதத்தினுடைய கருப்பொருளாக எடுப்பதற்கான காரணம் என்ன? சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் கட்சி சார்ந்த ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது அடுத்த தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்றால் அதில் திமுகவினுடைய ஆட்சி உறுதி என திட்டவட்டமாக சொல்கிறார். இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கான்ஃபிடென்ட் இல்லை என கூறும் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் இத்தகைய கருத்துக்களை பொது தளத்தில் முன்வைக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காகவே தாவேக்காவோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்பது அர்த்தமல்ல, எந்த நேரத்திலும் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியேறலாம் என்று யாரோ ஒருவருக்கு ஒரு எச்சரிக்கை சமிக்கையை கொடுக்கிறார் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில். இதே போல பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு புது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவாதத்தை தான் ஜெயா பிளஸும் இன்று விவாதக்களமாக கட்டமைத்திருக்கிறது. முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைக்கண்ணன் சார், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு நமதுரிமை காக்கும் கட்சியை சேர்ந்த திரு செங்கை பத்மநாபன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு பாவலன், நான் உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஷியாம் வணக்கம், நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுகிறேன். துரைக்கண்ணா சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சமீபத்தில் தாவேக்காவில் சென்று இணைந்தவர்களில் பெரும்பாலானோர் அதிமுகவினர் தான். இது பொதுவெளியிலே சொல்லப்பட்டது, இன்னும் பேசப்பட்டது கூட. அதிமுக வலுவிழக்கிறதோன்ற கேள்வியெல்லாம் அழுத்தமாக எழுப்பப்பட்டது. ஆனால் இன்னமும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு கே பழனிசாமி தனக்கு எதிரி திமுக மட்டும்தான் என்கிறார். தாவேக்கா குறித்து அவர் பேசவே மறுக்கிறார். அவருடைய நிலைப்பாடு என்ன காட்டுகிறது? அதிகப்படியானோர் தாவேக்காவில் அதிமுகவில் இணைகிறார்கள், அது குறித்தெல்லாம் எதுவும் பேசவும் மறுக்கிறார். எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவுடைய நிலைப்பாட்டை ஏன் வெளிப்படுத்த தயங்குகிறார்ன்ற ஒரு கேள்வி பொதுவெளியில் எழுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவிற்கு ஒரு பின்னடைவை, சரிவை, பெரும் தோல்வியை சந்தித்ததற்கு முதற் காரணம் 100% எடப்பாடி பழனிசாமி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கடந்த 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு பலருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து தொண்டர்கள் வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஒன்றிணைந்த ஒரு வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால்தான் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் என்று எல்லோருமே, மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இன்றைக்கு தாவேக்காவில் போய் அமைச்சராக இருக்க செங்கோட்டையன் ஆகட்டும், ஏற்கனவே நாம் பல விவாதங்களில் பங்கேற்ற அந்த 6 முன்னணியினர் எல்லோருமே இதை தான் வலியுறுத்தினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு அண்மையில் கடந்த 13ஆம் தேதி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்கிறதுக்கு வந்த அந்த 25 பேர்லையும் பெரும்பாலானோர் அதே குற்றச்சாட்டு தான் சொன்னாங்க. எதற்குமே செவி சாய்க்க மாட்டேங்கிறார், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாரு, இப்படி பிடிவாதத்தனமாக, சர்வாதிகாரத்தனமாக, ஒரு தாந்தோண்டித்தனமாக செயல்படுவது தான் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கிறதுன்னு. இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள் பலரும் வருஷ கட்டி போயிட்டுருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற நிர்வாகிகள் ஒரு கிளை, ஒன்றிய, நகர பொறுப்புகளிலோ அல்லது காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிப்பதை தங்களின் வாழ்நாள் கடமையாக கருதி இருக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்ட அடிமட்ட தொண்டர்கள் அவங்க யாரும் போகலை. இவர்கள் இந்த போறதை தடுப்பதற்கோ அல்லது கட்சியை ஒரு மறு கட்டுமானம் செய்வதற்கோ, அது மீள் உருவாக்கம் செய்வதற்கோ ஒரு ஆய்வு நடத்துவோம், நிர்வாகிகள் சொல்கிற மாதிரி பொதுக்குழு செயற்குழுவை கூட்டு விவாதிப்போம் என்பதற்கு இன்னும் உடன்பட மறுக்கிறார். இன்றைக்கு அதிலிருந்து வெளியேறி கிட்டத்தட்ட அந்த 26 பேரில் ஒரு 20-24 பேர் போயிட்டாங்க. 2 பேர், திரு சி.வி. சண்முகம், திரு விஜயபாஸ்கர் 2 பேரும்
தனி ஆவர்த்தனமாக அவங்க இன்னும் எடப்பாடி எதிர் மனநிலையிலிருந்து தான் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இதில் என்னென்னா துரதிர்ஷ்டம்னா, இவ்வளவு மோசமான நிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு சென்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றுவதற்கான அந்த நடவடிக்கையில் ஈடுபடாமல் அடுத்த வாரிசாக தன்னுடைய மிதுனை கொண்டு வருவாருங்கிற மாதிரியான விவாதங்கள் கடந்த 2-3 நாட்களாக நடக்குது. கட்சி தலைமை கழகத்திலே அது தொடர்பாக பேசப்பட்டதாலாம் செய்தி வருகிறது. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் இயக்கம், இதை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதை கட்டி காப்பாற்றிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, இந்த இயக்கத்தை நம்பர் 1 இயக்கமாக, தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக, இந்தியாவின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக நாடாளுமன்றத்தில் நிறுவி அதற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை, சிறப்பை கொண்டு சேர்த்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை கைப்பற்றி வைத்துக்கொண்டு இதை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும், இதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் செயல்படுவதால் தான் இவர்கள் எல்லோரும் நம்பிக்கை இழந்து மாற்று முகாமுக்கு போகிறாங்க. நீங்கள் மாற்று முகாம் என்கிற தாவேகாவினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, தாவேகா மாற்று முகாம் அல்ல, இதுதான் தாய் கட்சிங்கிறார். ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கின இந்த கட்சி தாய் கட்சியும் அதுக்கு இங்கே போகிறாங்கன்னார். இந்த தாவேகா தான் புதிய அதிமுக அப்படிங்கிறார். நேற்று ஒரு இடத்துல பேசுகிறபோது இன்னொரு மூத்த அமைச்சர், நம்ம கழகத்திலிருந்து போன ஒருத்தர் சொல்கிறாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூழ்கும் கப்பலாகி விட்டது, அதில் தப்பித்து பிழைத்து தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு. அடுத்து பேசுகிற இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, அவங்க சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட சரிதானே. தேர்தலுடைய முடிவுகள், அதிமுக பெற்றக்கூடிய வாக்கு சதவீதம். அடுத்து வந்து பேச அமைச்சர் சொன்னார்ல, அதிமுக மூழ்கும் கப்பல் அல்ல, இதை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி தான் மூழ்கி கொண்டிருக்கிறார், அந்த கட்சி அப்படியே தாவேகாவுக்கு வந்துருச்சு, தாவேகா தான் அதிமுகங்கிற மாதிரி பேச தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்தியதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி 100% பங்கு உண்டு. கட்சியின் நிர்வாகிகள் என்ன கேட்கிறாங்க, செயற்குழு பொதுக்குழு கூட்டணும், விவாதிப்போம். இந்த விவாதத்திற்கு பிறகு நீங்களே கூட பொய்ச்சொல்லா இருக்கு, இன்னைக்கு அதான் சொல்றாங்க, பொய்ச்சொல்லா இருக்கு. தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் ரொம்ப வலுவா வைத்த கோரிக்கை தான். ஆனா அந்த கோரிக்கை குறித்து கூட இப்போது வரைக்கும் பேச மறுக்கிறார். அப்ப பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? என்ன காரணம்? ஏன் எடப்பாடி கே பழனிசாமி இது குறித்து பதிலளிக்கவோ இல்ல நிர்வாகிகள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றவோ தயங்குகிறார்? இப்போ வரைக்கும் பொதுவெளியில பேசப்படுகிறது, அதிமுகவில் மீண்டும் ஒரு வாரிசு அரசியல் அவர் உருவாக்க முயற்சிக்கிறார். நீங்க சொன்ன குற்றச்சாட்டும் கூட. ஆனா ஏன் பொதுவெளியில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டியவோ விளக்கம் தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறார்? அதான் கேள்வி. இல்ல இந்த சிலுவம்பாளையம் என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து கிளைச் செயலராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆகப்பெரிய பெரும் பொறுப்பான பொதுச் செயலாளர் என்கிற நிலைக்கு வந்து விட்டோம். MP MLA மந்திரி என்று இருந்தவர் தமிழகத்தினுடைய ஆகப்பெரும் பொறுப்பான முதலமைச்சர் என்கிற அந்த நிலைக்கும் எட்டிவிட்டோம். இனி எது நடந்தாலும் பரவாயில்லை, கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, அந்த கட்சி என்னிடமே இருக்க வேண்டும், நான் தான் காலாகாலத்திற்கும் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பேன் என்கிற பிடிவாத தன்மையோடு ஒரு சர்வாதிகார எதேச்சதிகார போக்கில் அவர் செயல்படுகிறார். இந்த நிலை 2024 இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 2024 தேர்தல் தோல்வி என்பது மிகுந்த எச்சரிக்கை. கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களே களமாடல, 1 கோடி 1.25 கோடி பேர் ஓட்டு போட போகல. நீங்க 2026 கட்சி தோத்து போனா 50 வயசுக்கு கீழே இருக்கிற நடுத்தர வயதினர் இளைஞர்கள் பூராமே மாற்று முகாம் தேடி போயிருவாங்க. அப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கும். அது எப்படி இருக்கும்னா மதிமுக தமாக தேமுதிக மாதிரி ஒரு சிறிய கட்சியாக தான் இருக்கும். இந்த ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் பிரிந்து சென்ற, விலக்கி வைக்கப்பட்ட, விலகி சென்ற அனைவரையும் அரவணைத்து இந்த கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லணும் அப்படிங்கிற பொதுவெளி பார்வை என்பது தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் இன்னும் பிடிவாதம் பிடித்துக்கொண்டு நான் தான் கட்சி என்கிற நிலைப்பாடு இருக்கிறால், இந்த பிடிவாதத்தை தகர்ப்பதற்கு தான் இப்ப திரு CV சண்முகம், விஜயபாஸ்கர் குரல் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பலரும் குரல் கொடுத்து பிறகாவது மறுசிந்தனைக்கு வருவாரா பார்க்கலாம், பேசலாம். திரு ஷியாம், தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு திமுக தலைவர் MK ஸ்டாலினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு 3 மாதங்கள் இந்த அரசு தாங்குமான்னு பார்க்கலாம் என்றார். இது தமிழக அரசியலில் ஒரு பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக அது பேசிய அதே திரு MK ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தேர்தல் வந்தால் திமுக அரசு என கான்பிடென்டாக பேசுகிறார். இதுக்கான காரணம் என்ன? தாவேகா அரசினுடைய செயல்பாடுகள் ஒருவேளை திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இந்த கான்பிடென்ட்டை உருவாக்கிருச்சா,
இல்ல திமுக அதிமுக போல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கட்சியினரை ஒன்றிணைக்க இது போன்ற வார்த்தைகளை ஸ்டாலின் பயன்படுத்துகிறாரா? எப்படி புரிஞ்சுக்கலாம் திருஷ்யா? ரெண்டு காரணங்களும் தான் இருக்கு. ஸ்டாலினை பொறுத்தவரையில் அடுத்த ஆட்சி நமது ஆட்சி என்று கட்சியினரை உற்சாகப்படுத்த வேண்டியது அவரது கடமை. அதே நேரத்தில் இந்த ஆட்சியின் குறைபாடுகள், நாள்தோறும் நடந்து வருகிற பல்வேறு குற்ற சம்பவங்கள், விஜய் அவர்கள் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பது, துரைகருணா குறிப்பிட்ட மாதிரி சில அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, இதெல்லாம் சேர்ந்து தாவேக ஆட்சியை தானாகவே அது கவிழ்த்து விடும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துவிடும் என்று அவர் நம்புகிறார். 2029 தான் என்று இல்லை, 2028 கடைசியில் கூட அந்த தேர்தல் வரலாம். ஏனென்றால் நமது முன்னாள் ஆளுநர் RN ரவி அவர்களது மகள், அவர் பெரிய அரசியல் விஞ்ஞானத்தில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர். அவர் பிஎம்மோட EACல மெம்பர், எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டியில் ஒரு மெம்பர். அவர்கள் ஒரு ரிப்போர்ட் சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு அரசியல் சாசன திருத்தமே தேவையில்லை, பெரிய எம்பி தொகுதிகளை 2ஆகவோ 3ஆகவோ பிரித்தால் போதுமானது. தமிழ்நாட்டில் கூட சில தொகுதிகளுக்கு சஜஷன் இருக்கு அந்த ரிப்போர்ட்ல. ஆக அதன் மூலமாக 820, குறைந்தபட்சம் 800 முதல் 820 எம்பி தொகுதிகள் வரை வந்துவிடும். எனவே அதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அமல்படுத்தி விடலாம். இதான் சஜஷன்ங்க. இப்போ மெஜாரிட்டி இருக்கிற மார்க்கை பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து விலகின எம்பிக்கள் அவங்க அரசியல் தகுதி இழப்புல ஒரு நுணுக்கமான விஷயத்தை அவங்க கடைபிடித்திருக்கிறார்கள். அதாவது இப்ப நமக்கு ஸ்பிரிட் நாட் ரெகனைஸ்டு, ஒன்லி மெர்ஜர் ரெகனைஸ்டு. 20 எம்பி வந்துட்டாங்க, 2/3 வந்துருச்சு. ஆனா அவங்க திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு பிரிவுன்னு அங்கீகாரம் இப்ப பெற முடியாது. அப்ப அவங்க என்ன டெக்னிக் கடைபிடிச்சிருக்காங்கன்னா, அதிமுக 25 எம்எல்ஏ கடைபிடிக்காத டெக்னிக், வேறொரு கட்சியை விலைக்கு வாங்கி அதுல இவங்க மெர்ஜ் ஆயிட்டாங்க. அதாவது அவங்க பதவியை காப்பாத்திட்டாங்க, வேறொரு கட்சியில மெர்ஜ் ஆயிருக்காங்க. எப்போ எலெக்ஷன் கமிஷன் இதுதான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒத்துக்குதோ அப்போ அவங்க திருப்பி திரிணாமுல் காங்கிரஸ் பேனருக்கு வந்துருவாங்க. இப்படி கட்சி தாவல் தடை சட்டமே பல்வேறு விதமான சோதனைக்குள்ளாகிற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதுலயும் சேர்த்து நீங்க இதை பார்க்கணும். தேசிய அரசியலுக்கு ஓகே திருஷ்யாம், தேசிய அரசியலுக்கு ஓகே, மாநில அரசியலுக்கு வரும்போது திமுக கூட இருக்கக்கூடிய சில கட்சிகள் ஏற்கனவே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட், விசிக இப்படியான கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிரிந்ததற்கு பிறகும் திமுக இவ்வளவு கான்பிடண்டா இருப்பதற்கான காரணம் என்ன? எந்த அடிப்படையில் இவ்வளவு கான்பிடண்டா முன்னாள் முதலமைச்சரை இருக்கிறார்ன்றதா கேள்வி. அதாவது ஒன்று சட்டமன்ற தேர்தல் 1.5 வருடத்துக்குள்ள வந்து விடுங்கிற அவரோட கணக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் சரிதான், இல்ல எம்பிக்கள் எண்ணிக்கை இந்த மாதிரி கூட்டப்பட்டாலும் சரிதான், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதை நோக்கிய ஒரு நகர்வு இருக்குன்னு அவர் உணர்றாரு. ரெண்டாவது அவர் கட்சிக்காரங்களை அவர் உற்சாகப்படுத்துறாரு. அது எல்லா தலைவர்களும் செய்யற விஷயம் தான். சரி, அப்போ அதிமுகவுக்கும் அது பொருந்தும் தானே. இப்ப அதிமுக பலவீனப்பட்டால் கொஞ்சம் பேர் தாவேகாவுக்கு போறாங்க. துரைகருணா வாதத்தை நான் அதுல ஏற்றுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்கல்ல. அப்ப அவங்களோட நோக்கம் என்ன? தாவேகாவுக்கு போனா உடனடியான அரசியல் பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஆளுங்கட்சி அதிகார வளங்களை நம்ம அடையலாம். இது இப்படியான பொது சிந்தனை வரத்தான் செய்யும். தொகுதி நலன் அப்படிங்கிற அந்த போர்வையை போர்த்திடுவாங்க. ஆனா இன்றைக்கு வழக்கு, நாளை மறுநாள் வழக்கு விசாரணைக்கு வருது. என்னன்னா ராஜினாமா பண்ண உடனே அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தகுதி இழப்பு நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், எப்படி ராஜினாமா சபாநாயகர் ஏத்துக்கலாம், அது தவறு அப்படிங்கிறது வழக்கு. நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இடைத்தேர்தல் வராமல் போற ஒரு அபாயம் இருக்கு. இப்ப உதாரணமா சிபிஎஸும் இவங்களும் ராஜினாமா பண்றாங்க, இடைத்தேர்தல் வராம போயிருச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப அதிமுக கன்ஃபியூஷன்ல இருக்கு. திமுகவுக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல. அங்க இருந்து எம்எல்ஏக்கள் யாரும் போகல, கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அப்போ ஸ்டாலினோட இந்த வியூகம் என்பது தாவேக அரசுக்கான ஒரு செக்காவும் இருக்கும். அவங்க கட்சிக்குள்ளேயும் உட்கட்சி குழப்பங்கள் இல்லாம தவிர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இருக்கும் இல்லையா? ரெண்டும் ஒன்னாதான் போகுது. சரி, நம்ம பேசுவோம் திரு ஷியாம். திரு பாவலன், திருமாவளவன் அவர்களுடைய சமீபத்திய நேர்காணல் தான் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற கேள்வி எழுது. நாங்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் தாவேகாவோடு கூட்டணியில் இல்லை,
அமைச்சரவையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் வெளியேறலாம் அப்படின்ற ஒரு சமிக்கையை சொல்கிறார். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிறார். திருமா அவர்கள் அரசியலில் பல நகர்வுகளை எடுத்திருந்தாலும் மீண்டும் திமுக பக்கமே செல்வதற்கான ஒரு சமிக்கை திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரியலாம்? வணக்கம் யோகேஸ்வரன். பேசுங்க திருமாவளவன், பேசுங்க. இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்களோடும் அண்ணன் திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்களோடும் கலந்து கொண்டு இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் அறுதியிட்டு உறுதியாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேள்விக்கு ரொம்ப சரியா விடையளிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, தாவேக அரசாங்கத்திற்கு நாங்கள் அரசு அமைவதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அதற்கு நன்றி கடனாக அவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்க சொன்னாங்க, பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் இன்று வரை கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டு அந்த கூட்டணிக்கு தலைப்பு ஒன்று வைக்கவில்லை. இப்ப திமுக இருக்கும்போது என்ன நடந்துச்சு? மதசார்பற்ற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கின்ற தலைப்புல நாங்க இயங்கணும். இங்க தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம், அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம். ஆனால் முறைப்படி கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா தாவேக இன்னும் உருவாக்கப்படவில்லை. அது தேர்தலின் போதுதான் கூட்டணி உருவாக்கப்படும். அந்த இடத்திலிருந்து தான் எங்க தலைவர் சொன்ன டிட்டாச்சு சொல்றாரு. அட்டாச்சு வேற, டிட்டாச்சு வேற. அப்ப நாங்க தேவைப்பட்டால் நாங்க அமைச்சர்கள் கூட வெளியில வருவோம் அப்படிதான் சொல்லியிருக்காரு தவிர தாவேக அரசிற்கு அளிக்கக்கூடிய ஆதரவை திரும்ப பெறுவோம் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கங்க. தாவேக்காவிற்கு கொடுத்த ஆதரவை நாங்க திரும்ப பெற சொல்ல, அமைச்சரவையிலிருந்து வெளியில வரலாம். ஏன்னா அப்படி ஒரு கம்ஃபர்டபிள் அங்க இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது அரசின் மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அந்த பழியையும் சேர்த்து நாங்கள் சுமக்க வேண்டியிருக்கோம். அதன் காரணமாக தான் நாங்க தேவைப்பட்ட அமைச்சரவையிலிருந்து வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இல்ல அமைச்சரவையிலிருந்து திருப்பாவளன் இப்போ அமைச்சரவையிலிருந்து வெளியேறிய பிறகும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் அப்போதும் இந்த பழி உங்கள் மீது தானே வரும். அதுலயும் நீங்க ஒரு பங்கு தானே, ஏன்னா அந்த அரசுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அப்ப அந்த வாதம் எப்படி ஏற்புடையதா இருக்கும்? நாங்க சுட்டி காட்டுவோம். கடந்த முறை 5 ஆண்டுகள் திமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்த போது திமுகவை கண்டிச்சு போராடி இருக்கோம். பல இடங்கள்ல திமுகவுக்கு வலியுறுத்தி நாங்க முன்வைத்த கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி நாங்க மதுக்கடையில மூட சொல்லி போராடி இருக்கோம், ஆணவ கொலைகளுக்கு எதிராக போராடி இருக்கோம், சாதிய வன்கொடுமையில் நடந்த போராடி இருக்கோம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்காக திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்து கடந்த ஆட்சி காலத்தில் போராடி இருக்கோம். அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு தாவேக அரசாங்கத்தில் கூட நாங்க போராடுவோம். இன்றைக்கு கூட காலையில தூத்துக்குடியில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்திட்டு தான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். நான் தூத்துக்குடியில கலந்துகிட்டு தான் முற்றுகை போராட்டம் நடத்திருக்கேன். தாவேக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கேன். சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சீக்கிரமா நீங்க ஒரு அந்த அவசர சட்டத்தை இயற்றணும். ஏன்னா கவின் ஆணவ படுகொலையில குற்றவாளி 2வது குற்றவாளிக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை பிணை வழங்கியிருக்கு. உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த வழிகாட்டுதலை மீறி வழங்கியிருக்காங்க. அதுவே அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக தூத்துக்குடியில அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கோம். சரி, ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையிலான அந்த ஆய்வறிக்கை தாவேக அரசு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்பது மாறாது. சரி, எங்களுடைய நிலைப்பாடு என்பது மாறாது. அது திமுகவா இருக்கட்டும் தாவேகாவா இருக்கட்டும், எங்க நிலைப்பாட்டில் நாங்க மாற மாட்டோம். அதுல உறுதியா இருப்போம். அந்த அடிப்படையில தான் எங்க தலைவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அமைச்சரவை நாங்க இருக்கிறோம், தேவைப்பட்டால் நாங்க வெளியே கூட ஏறலாம். வெளியேறுவதற்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. ஏன்னா கூட்டணி என்பது உருவாகிவிட்டால் வெளியேறதுல ஒரு சிக்கல் இருக்குது. கூட்டணி உருவாக்கியாச்சுன்னா கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க,
காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் அந்த கூட்டணியில வந்து மெர்ஜ் ஆகிட்டோம் அப்படின்னா அப்ப வெளியே இருக்கும்போது சங்கடம் இருக்கும். இதுவரை ஒரு கூட்டணியை வந்து ஒரே ஒரு புரிதல் மட்டும் தேவைப்படுகிறது பாவலன், ஒரே ஒரு புரிதல் மட்டும் தேவைப்படுகிறது. இப்போ நீங்க முந்தைய ஆட்சியில திமுகவோடு கூட்டணியில இருந்த போது மதசார்பற்ற கூட்டணி, அது தேசிய அளவிலான கூட்டணி, காங்கிரஸ் கட்சி உங்களோடு இருந்த போது அதற்கான பொது பெயரா இருந்தது. இப்பவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில தான் தாவேகா இருக்குது. தாவேகா காங்கிரஸ் இருக்கக்கூடிய அதே கூட்டணியில தான் விசிகா நீடிக்கிறது. இப்பவும் அதற்கு பெயர் மதசார்பற்ற கூட்டணி தான். இரண்டுக்குமான வித்தியாசமா நீங்க எதை சொல்ல வரீங்க? இப்ப இந்தியா கூட்டணியில் தாவேகா இணைய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். ஆனா இதுவரை இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முறைப்படி தாவேகாவை கூட்டணியில் சேர்க்கவில்லை. அதே திருமாவளவன் அவர்கள் தான் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் திமுகவும் சேர வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை ரொம்ப அழுத்தமா முன்வைத்திருக்கிறார். தாவேகாவும் வேண்டும், திமுகவும் வேண்டும் அப்படின்ற நிலைப்பாடு தானே ஏதோ ஒரு இடத்துல மிஸ் மேட்ச் ஆகுது. எப்படி இருவருமே ஒரே கோட்டில் நேரா பயணிக்க முடியும்? அதாவது திமுக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்க சொல்லியிருக்க. திமுக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்க. ஏன் அப்படின்னா கடந்த முறை இந்தியா கூட்டணியிலே திமுக ஒரு வலிமையான கட்சி. இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு வலிமையான கட்சி. அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி உருவாவதற்கு திமுக எடுத்த முயற்சிகள் ஏராளம். விசிக எடுத்த முயற்சிகள் ஏராளம். அப்படி இருக்கும்போது திமுக வெளியேறுச்சுன்னா அந்த கூட்டணி வலுவிழந்து போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் இருந்துதான், ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து எங்க தலைவர் வந்து கோரிக்கை முன் வச்சாரு. அதே சமயத்துல மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய பாஜகவை வந்து ஒரு பயங்கரவாதம் என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கிய விஜய் அவர்கள் விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸை இணைத்து அதிமுகவின் ஆதரவை புறந்தள்ளிவிட்டு பாமகவுடைய ஆதரவை புறந்தள்ளிவிட்டு மதசார்பற்ற ஒரு அணியை கட்டமைக்கும் போது அவரும் இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்றத நாங்க விருப்பம். பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் இந்தியா கூட்டணி இணைய வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து. சரி, பேசலாம். இப்போ வந்து இடதுசாரிகளும் கேரளாவில் மோதிக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணி ஒன்னா பயணிக்கிறாங்க. பேசலாம் பாவலன். அதே நிலைப்பாடு எடுத்தால் என்னன்றது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். சரி, பேசலாம். திரு சத்யராஜ், முதலமைச்சருடைய ஒரு பக்கம் பேச்சு, அடுத்த தேர்தல் வந்தால் திமுகவினுடைய ஆட்சி உறுதின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கூட்டணி எல்லாம் எங்களுடைய பேச்சை கேட்டுதான் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டணியில விசிகாவும் வரும். விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் நாங்கள் எப்போ வேணாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு சமிக்கையை சொல்கிறாரு. தமிழக அரசியல் இன்னொரு முறை ஒரு சுழற்சியாக போகுதுன்றதுக்கான சமிக்கைகள் தான் தலைவர்களுடைய வார்த்தைகளா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக தன்னை மீண்டும் மறுகட்டமைப்பு செய்கிறதா, கூட்டணியெல்லாம் தன் பக்கம் இழுப்பதற்கென்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது உங்களுடைய பார்வையில்? இதில் ஷாம் சார் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது. அந்த ரிப்போர்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பிற்பாடு பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி எடுத்துட்டாங்க. அதை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி 29 ஒரு தேர்தலை வந்து பாஜக இங்கே கொண்டு மொத்தமாகவே ஒரு நாள் ஒரு தேர்தலை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் நாம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் அவர் வந்து ரொம்ப அவங்க கேரட்ஸை வந்து ஒரு என்கரேஜ் பண்றாரு. அதுல குறிப்பாக இந்த தேர்தலில் நம்ம என்னென்னலாம் மல்டிபிள் வேரியபிள்ஸ் தான் அந்த தேர்தல் தோல்வி காரணம், ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதை அவங்க வந்து மீள் பரிசீலனை செஞ்சு அந்த கட்சியை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக யார் யாரை நியமிக்கணும், ஏற்கனவே இருந்த பட்டியல்களில் கடைசி நேரத்தில் ஒரு 40-50 பேர்த்த அவங்க நீக்கினது, இது மாதிரியான எல்லா சிக்கல்களையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்க அடுத்த தேர்தல் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத வந்து யூகிக்கிறாங்க. மேபி 29 வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் ஆறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருவேளை வந்துச்சுன்னா பாவலன் சொல்றாரு திமுக தான் வலுவான கட்சி இந்தியா கூட்டணியில. இப்ப திமுக இல்லாத ஒரு கூட்டணி அதற்கு சாதகமான சூழலை உருவாக்குவாங்களா? ஏன்னா அதுவும் ஒரு கேள்வி எழுதல. திமுக இல்லாம எப்படி 29 தேர்தலை சந்திக்க முடியும்? ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நிலைப்பாடு கூட மீண்டும் இந்தியா கூட்டணிக்கே போயிருவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரா? அந்த ஸ்டேட்மெண்ட் தான் 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய பேச்சா? இல்ல அது கேள்வி, அது நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பாசிச எதிர்ப்பு கூட்டணி. அது வந்து பாஜக போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக தான் இருக்கு. அந்த கூட்டணியில் இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் எல்லாருமே ராகுலை எதிர்த்திருக்காங்க. மேக்சிமம் எல்லாருமே அவர் வந்து நீங்க அது வெறும் திமுகவுக்காக மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கட்சிகளின் மீதும் எல்லா மாநிலத்திலையும் உங்களுடைய போக்கு தவறாக தான் இருக்கு அப்படிங்கிறது கேரளாவுக்கு ரொம்ப காட்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் திருப்பி ராகுல் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவர் போட்ட ஆடியோ அப்படிங்கிறது வந்து
ஏதோ காங்கிரஸ் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற மாதிரி திருப்பி அவர் வந்து அதை கிளைம் பண்ண முயற்சி பண்ணிட்டு அதே ராகுல் காந்தி நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காருல்ல, நம்பிக்கை திமுக தெரிவிச்சிருக்காரு. நம்ம பக்கம் தான் வருவார்கள்ன்றது. அப்போ எல்லாத்தையும் ஒரு கனெக்டிங் டாட் நம்ம பக்கம் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்றதை தவிர ஒரு நாளும் திமுக பாஜக பக்கம் போகாது அப்படிங்கறத வந்து அவர் உறுதிப்படுத்துறாரு. அது ஒரு உறுதியான விஷயம் தான். திமுக பாஜக பக்கம் போறது வாய்ப்பு இல்ல, அதுக்கு தான் சாத்தியமா இப்போ காங்கிரஸ் கூட மீண்டும் திமுக இணக்கமாவதற்கு சாத்தியம் இருக்கா? இல்ல ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்ல மேபி அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான மூவ் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து ராகுல் வந்து இன்னும் ரொம்ப ஓப்பனா இருக்கணும். அவர் ஏற்படுத்தின டேமேஜஸை பல மாநிலங்கள் அவர் சரி செய்யணும். இதெல்லாம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா தேர்ட் ஃப்ரண்ட் அவங்க உருவாக்குவாங்க. தாவேக்காவை காங்கிரஸ் கூட்டணியில இணைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது தேசிய அளவில். ஆனா அவங்க வர அதே தேசிய அளவுல திமுகவும் இணைக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அப்படின்றப்போ இருவருமே அதுக்கு சம்மதிப்பாங்களா வருவாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சந்தேகமா தான் இருக்கு. தாவேக்கா வந்து அவங்க கிடைச்ச ஒரு ராஜ்யசபா சீட்டை அவங்க வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவோடு எந்த எதிர்ப்பையும் சம்பாரிச்சு கூடாதுன்னு இருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, கேட்ட ஃபண்ட் உடனே வருது அப்படிங்கிறாரு. பேரிடர் மேலாண்மை நிதி உடனே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அது ஒவ்வொரு குவார்டர்லி வர ஃபண்ட் தான், ரெகுலரா வர ஃபண்ட் தான். அதே போல ஆதவர்ஜுனா டெல்லி போயிட்டு வந்தப்போ நீங்க என்ன பிளான் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்க ஃபண்ட் அலோகேட் பண்றோம்னு கட்காரி சொல்றாரு அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்போ அவங்க வந்து பாஜகவை எதிர்க்காத, பாஜகவை ஒரு பொட்டு கூட எதிர்க்காத ஒரு அரசியலை செய்யணும்னு நினைக்கும் போது 29ல பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படிங்கிறது மேபி மாறலாம். என்ன இவர் எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு. அதே சமயத்தில் கவர்னன்ஸாகவும் சில சிக்கல்கள் ஓடுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நிலைப்பாட்டை விசிகா மாற்றிக்கலாம், கம்யூனிஸ்டுகள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது அவர் திருமாவளவன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கு பிறகு ஒரு டீட்டெயிலான இன்டர்வியூ இப்பதான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பல இடத்துல அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. துண்டுமா சின்ன சின்ன செய்தி மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப டீட்டெயிலாவே அவர் பேசியிருக்காரு. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது வந்து ஒரு மிகப்பெரிய பாண்டட் கமிட்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, முடியலன்னா நாங்க வந்துக்குவோம். சத்யராஜ் சொல்றது அடிப்படையில தாவேக்கா தன்னுடைய அரசியல் வட்டத்தை தமிழ்நாட்டோடு முடிச்சுக்குவாங்க, தேசிய அளவுக்கு போக மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேசிய அளவுக்கு போவாங்க. பட் ஆனா 2029 அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். 29க்கு முன்னாடி அவங்களுக்கு பல சிக்கல்கள் வரும். அது எப்படி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு கூட ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஒரு போனால் ஒரு மாநிலம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா. அது வந்து டெல்லியில இந்த தாவேக அரசை டெல்லி விரும்புதா விரும்பலையா அப்படிங்கறதெல்லாம் இன்னுமே வந்து முடிவாகாம ஒரு விஷயமா இருக்கு. இவங்க மேல 2-3 குற்றச்சாட்டுகள் இருக்கு. தாவேக அரசை டெல்லி விரும்புதான்னு தெரியல, ஆனா தாவேக அரசை காங்கிரஸ் விரும்புறாங்க. காங்கிரஸ் தேசிய கட்சி அப்படின்றப்போ போய் தானே ஆகணும். தாவேகாவை காங்கிரஸ் பயங்கரமா விரும்புறாங்க. அவங்க இருந்தா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்வைப் கிடைக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. திமுக வரலனாலும் தாவேக்கா இருந்தா போதுங்கிற மனநிலை அவங்க இருக்கிறாங்க. அதை நான் ஓப்பனா சொல்றேன். அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு ரொம்ப திமுக வரலனால எங்களுக்கு வேணுங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ அவங்களுக்கு வந்து திமுக வர்றது ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி அப்படிங்கறதால வந்தா நல்லது, நமக்கு எதிரி ஆர்எஸ்எஸ் தானே, வாங்க எதிர்க்கலாம் அப்படிங்கிற மனநிலை புரிஞ்சுக்கலாம். பெரும்பான்மை அவங்க வந்து தேசிய அளவுல தாவேக்கா வருகை காங்கிரஸ் கட்சிக்கு பிற மாநிலங்கள்ல பலன் கொடுக்கணும் அவங்க ஃபீல் பண்றாங்க. விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல பலன் கொடுக்கணும்னா திமுக வரணும்னு விரும்புறாங்க. திமுக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம்னு எல்லா காலத்திலுமே அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் தானே. அவங்க ஐடியாலஜிக்கலா எதிர்க்கக்கூடிய ஒரு குழு வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு குழு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்பவுமே ஒரு பலம். ரெண்டாவது விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் எங்க நிக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு எப்பவுமே வந்து ஒரு ப்ரோகிரசிவ் ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி தான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ். சரி, அதை வந்து அவங்க விரும்புறாங்க. பேசலாம். ஒரு திரு செங்கை பத்மநாபன், இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பே அடுத்தடுத்து தாவேக்காவில் இணையக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், அதிலும் குறிப்பாக அதிமுகவினர். பெரும்பாலும் முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு, இப்போதைய முதலமைச்சர்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லை, அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு. உண்மையிலேயே ஜோசப் விஜய் அவர்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையா? ஏன் இப்ப பெரும்பான்மை இருந்தும் கூட இவ்வளவு பேரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி எழுதுன. கடந்த கால ஆட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்றது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆரம்ப காலத்திலேருந்தே கான்ஃபிடென்ஸாக இருந்த காரணத்தினால தான் தனித்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவருக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னு கொஸ்டின் பண்ணுற இவருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதனால தான் தேமுதிகலாம் 10 சீட்டு கொடுத்து ஒரு எம்பிஸ் ராஜ்யசபா கொடுத்தாரு. தயவு செஞ்சு யார் கான்ஃபிடென்ஸ் இருக்காங்க யார் கான்ஃபிடென்ட்ன்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதே மாதிரி 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்றாரு. இது அவங்களுக்கு வழக்கமான ஒரு பேச்சு. திமுகனுடைய வழக்கமான தேஞ்சு போன பிளேட். கடந்த காலத்தில் இவர் இபிஎஸ் அவர்கள் 6 மாதத்தில் போயிடுவாங்க, 1 வருஷத்தில் போயிடுவாங்க, 2 வருஷத்தில் இதே சொல்லிகிட்டே இருப்பார். கண்டி கடைசி மக்கள் இன்னும் ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு தயவு செஞ்சு
கனவுல கூட உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய கனவை நீங்க விட்டுடுங்க. ஏன்னா மக்களுடைய ஆட்சி இது. இந்த ஒரு மாத ஆட்சி ஏறத்தாழ வேற வேற நிலைகளை வலியுறுத்துகின்ற ஒரு சமிக்கை தரக்கூடிய ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்னுடைய சகோதரர், அன்பு சகோதரர் பாவலன் சொன்னாரு விசிகா தலைவரை பத்தி. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு மன கஷ்டம், ஒரு மன வலி தருது. தயவு செய்து கூட்டணி கட்சி, தோழமை கட்சியா ஒரு மன சங்கடத்தை தருது, மன வலியை தருது. என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நீங்க எடுத்த முடிவுல இருந்து பின் வாங்காதீங்க. ஏன்னா இல்ல அவங்க வாங்கவே சொல்லவே இல்லையே. இல்ல அவர் சொல்றாருல, நாங்க மந்திரியை திரும்ப பெற்றாலும் பெறுவேன்னு சொல்றாரு. அது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த தனிப்பட்ட கருத்தை மாற்றிக்கொள்ளதான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா தயவு செய்து நீங்க திமுகவை இனிமே நம்பாதீங்க. இது வரைக்கும் நம்பினீங்க, நாங்க சொல்லும் போதெல்லாம் அது வேற கதை. ஆனா இப்போ தேர்தலுக்கு பிறகு பிஜேபி கட்சியின் வழிகாட்டுதல், பிஜேபியினுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய அதிமுகவிடம் கூட்டணி பேசி ஆட்சி அமைக்க முயற்சி செய்து தாவேகாவை தடுத்தது தற்போது உலகறிந்த விஷயம். இலைமறைவு காயமறைவாக இருந்தது, சில கூற்றுகள் மறைக்கப்பட்டது. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் இன் தி ஓப்பன் புக், காட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக். அதே கட்சியில இருந்து தானே எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து விட்டு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. நீங்க பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, உறவை முறித்து கொண்டு வருவதும் உறவை ஏற்படுத்துவதும் உள்ள வித்தியாசம். திமுக என்ன சொன்னாங்க, பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ பாஜகனுடைய நேரடி அதிமுக கூட்டணி என்பது அவங்களுக்குள்ள கூட்டணி. இப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாங்க தனிமைப்பட்டு விட்டது திமுக. தயவு செய்து திமுக தனிமைப்படவில்லை. அவர்கள் முழுமையாக பிஜேபியினுடைய தலைமையில் அதிமுகவோடு மிகுந்த உறவு இருக்காங்க. வருகின்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் திமுகவை எதிர்த்து போடுவாங்க, வேலை செய்வாங்க. திமுக தொண்டர்கள் அதிமுக எதிர்த்து வேலை செய்வாங்க. அவங்க எல்லாம் முட்டாள் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலை. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் அங்க ஆதரிக்கலாம், இவங்களும் அவங்க ஆதரிக்கலாம். அதனால அந்த வீரியம் இருக்காது. இப்ப பொறுத்தவரை தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் சொன்னது போல திமுக வாசஸ் தாவேகா தான், இதுதான் நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மாத அரசியல் ஆட்சி, இதே மாற்று கட்சிகள் கடந்த கால ஆட்சி நண்பர்கள் வந்திருந்தால் ஏறத்தாழ பல்லாயிரம் கணக்கான கோடிகள் லஞ்சம் புழங்கி இருக்கும். அது இல்லை. அன்புமணி, அவங்க கூட்டணியில் இருக்கிற அன்புமணி தலைவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, பாமக அரசியல் கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது, ஊழலற்ற தன்மை இருக்கிறது. அதை அடுத்து வரும் அதிகாரிகள் மத்தியில் காலம் எடுக்கும், அது மாறும், அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதே அன்புமணி அவர்கள் தான் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் பல கேள்விகள் இந்த அரசுக்கு 30 நாட்களுக்குள்ள ஏன் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டுச்சுன்னா அதே அன்புமணி தான் கேள்வி. சட்டம் ஒழுங்கு வந்து தயவு செஞ்சு ரெண்டா பிரிங்க. ஒன்னு சமூக சீர்கேடு, கள்ளக்காதல், பாலியல் வன்கொடுமை எல்லாம் வந்து சமூக சீர்கேடு, போதைப் பொருளினால் ஏற்படுகின்ற ஒரு வன்மம். அதே அரசியல் நேரடியாக தொடர்பு கொண்டது கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், கூலிப்படை. இது தேர்தல் பரப்புரையில ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நாங்க ஆட்சி அமைத்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பெண் குழந்தைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். இப்ப என்னுடைய கேள்வி, நீங்க சொல்ற இந்த சட்டம் ஒழுங்கு ரெண்டா பிரிக்கிறீங்களா, இது எந்த பக்கத்தை நீங்க பாதுகாப்பேன்னு சொன்னீங்க? நான் சொல்றது ரெண்டுமே இரண்டு கண்களை போன்று. அந்த ரெண்டு கண்கள் முதல்ல என் கையில சார், என் கையில இருக்க பொருளை உங்களுக்கு உடனே தரலாம். ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும்னா இட் டேக்ஸ் சம் டைம். இது இந்த நான் சொன்ன ஒரு பாதி, இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த ஆள் கடத்தல், இதை மற்ற இதில் ஏவுவது, குற்றவாளிகளை ஏவி விடுவது, அது வந்து நேரடி கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். அதை உடனடியாக அதிகாரத்தின் மீது அதை கொண்டு வந்துடலாம். இது வந்து ஏறத்தாழ 50 ஆண்டு காலம், ஏறத்தாழ 30 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் அதிமுக திராவிட கட்சியின் காரணமாக புறையொண்டு இருக்கிறது. அந்த மதுனுடைய போதை பொருள் அந்த தெருவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதை நீங்க எடுக்கணும். நான் ஒரு இதெல்லாம் முன்பு தெரிஞ்சதுதானே, தலைவர் விஜய்க்கு தெரிஞ்ச ஒன்று. ஆமா சார், அதனால அதை வளர்க்கணும்னு சொல்லலையே, முடிவு எடுக்கிறார். வெயிட் அண்ட் வாட்ச். 12 வருஷம் ஆண்ட பாஜக, நயினார் நாகேந்திரனும் மற்றவர்களும், அந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் சொல்றாங்க, கொஞ்சம் வந்து குறை சொல்றாங்க ஆட்சி மேல. 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகள் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸை குறை சொல்லும் போது தயவு செய்து ஒரு மாதம் ஆகின்ற நிலையில், ஆனா உங்களுக்கு
அவள் கிடைச்சா மெல்லன்னு சொல்லிட்டு மெல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க அதிமுகங்கிறாங்க தேர்தலில் 4 நிமிஷம் இருக்கு தலைவா. தேர்தலில் வந்து மனு என்ன போட்டிருக்காங்கன்னா தேர்தலே நடத்தக்கூடாது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இதுல என்ன தெரியுது, தேர்தல்னு போனா மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் தாவைக்காக்கி இருப்பதை உணர்ந்த அவங்களுடைய சாராம்சத்தை நீங்க வழக்கு சொல்றீங்க. சாராம்சம் 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசைன் பண்றதுக்கான தேவை என்ன வந்துச்சு? ஜனநாயகத்தை மதிக்காம நீங்க ரிசைன் பண்ணீங்க. லீகல் ஆஸ்பெக்ட்லாம் எடுத்து வைங்க சார். ஐ அம் டாக்கிங் தி வாட் இஸ் தி கண்டென்ட். கண்டென்ட் வந்து என்ன, எதனுடைய நோக்கம், அதனுடைய நோக்கம் வந்து இப்ப தேர்தல் வச்சா தாவேக்கா அந்த 4-5 சீட்லயும் ஜெயிச்சிரும் என்ற ஒரு அச்சம் தான். நீங்க சொல்ற மாதிரி லீகலே வேணாம். அந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்கல்ல, கண்டென்ட் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சு? அவங்களும் கேட்கணும் சார். அந்த 4 பேர் சார் இணைஞ்சிருக்காங்க. இல்ல அந்த 4 பேர் தயவு செஞ்சு இணையில. அவங்க 4 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இணைஞ்சிருக்காங்க. ரிசைன் பண்றதுக்கும் தாவேக்கால இணையறதுக்கும் ரிசைன் பண்ணதை அறிவிக்கிறதுக்கு இடையிலே 55 நிமிஷம் டிஃபரெண்ட் இருந்துச்சு. சபாநாயகர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தாவேக்கால இணைஞ்சிட்டீங்க. இப்பதான் நீங்க கண்டென்ட்க்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க கண்டென்ட் கேட்டா என்ன சொல்றேன்னா they have resigned and they have joined. புரியுதுங்களா? அவங்க அந்த அப்படி சொல்லக்கூடாது. அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா என்பதை அறிவிப்பதற்கு முன்பே தாவைக்காவில் இணைந்து விட்டார்கள். அப்படி நடந்துச்சு இல்ல சார். நான் வந்து ஒரு டிசிஷன் ஐ ஹவ் டேக்கன் தட் ஐ அம் கோயிங் டு ரிசைன். வந்து உங்க கட்சிக்காரன தலைவர்களை பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு அவங்களுடைய உறுப்பினர் கார்டு எங்க வாங்குறாங்கன்னா ரிசிக்னேஷன் கொடுத்த பிறகுதான் வாங்குறாங்க. அதுவும் ஃபேக்னு சொல்லியிருக்காங்க. தலைமை நிலையத்தை தான் எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு முயற்சி என்ன முயற்சி பண்ணாலும் தயவு செய்து சார், என்னுடைய வேண்டுகோள், 50 ஆண்டு காலம் இந்த 2 இவங்களையும் பார்த்துட்டு நிறையங்களும் பார்த்துட்டோம் சார். ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. let us wait and watch. அதுக்குள்ள என்ன பிரச்சனை? இன்னும் நாடு என்ன இப்பயே முடிக்க போதா? கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி நம்ம இன்னமும் இல்ல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்க போகுது. தயவு செய்து நாம் ஒரு முயற்சி இதெல்லாம் பாராட்ட வேணாமா சார்? லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு 98 லட்சம் பெட்டி டாஸ்மார்க்ல விற்கும் போது 20 ரூபாய் 90 ரூபாய் 40 ரூபான்னு ஒரு வெரைட்டிக்கு இருக்கு. அதை நேரடியாக போய் கவர்மெண்ட் கட்டுங்கன்னு சொல்றதை விட ஒரு சிம்டம் என்ன சார் வேணும்? there is a good governance. We are seeing lot of symptoms. Let us allow the symptoms for the welfare of the public. திரு ஷியாம், நம்ம தொடக்கத்திலேயே பேசியிருப்போம். இப்போ இல்லை, தேர்தல் முடிவுகளுடைய தொடக்கத்திலேயே விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நிலையா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பலமுறை இதே விவாதத்தில் நானே உங்ககிட்ட முன்வைச்சிருக்கேன். நேற்றைய முன்தினம் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழக அரசியலில் பார்க்க முடியுது. அமைச்சரவையிலிருந்து நாங்கள் எப்போ வேணாலும் வெளியேறலாம் அப்படின்ற ஒரு சமிக்கையை சொல்கிறார். இந்த சமிக்கை யாருக்காக இருக்கலாம் திரு ஷியாம்? திமுகவுக்கும் சேர்த்து தான். அதாவது திரு பாவரன் அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நியாயம்னா, ஐயுஎம்எல் விசிக 2 ஒரே நேரத்தில் தான் அமைச்சரவையில் இடம் பிடித்தது. ஆனா ஐயுஎம்எல் அமைச்சர்கள் வந்து திமுக இனி 50 ஆண்டு காலம் வரவே வராது, தேராதுங்கிற ரீதியில தான் அமைச்சர் ஷாஜகான்லாம் பேசுறாங்க. ஆனா அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் வன்னியரசு பேசல. வன்னியரசை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ விவாதங்கள்ல ஒன்றா பங்கெடுத்திருக்கிறோம். துரைகண்ணா, சத்யராஜ், நான் எல்லாருமே பங்கெடுத்திருக்கிறோம். அவரோட அரசியல் என்பது கொஞ்சம் பண்பட்ட நிலையில இருக்கிற அரசியல். அப்போ திருமா வந்து அந்த அரசியலை தான் அவர் பிரதிபலிக்கிறாரு. அதாவது திமுக இருக்கும்போது கூட்டணியில இருந்தாங்க, ஆனா அமைச்சரவையில இல்லை. இப்போ அமைச்சரவையில இருக்காங்க, ஆனா கூட்டணியில இல்லை. கொஞ்சம் முரண்பட்ட நிலைப்பாடு மாதிரி நமக்கு தெரியும். ஆனா பரவல் சொல்ற மாதிரி அவர் ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நாளைக்கு திடீர்னு அமைச்சரவையில இருந்து விலகிற முடிவு எடுக்கும் போது சக தோழர் வன்னியரசுக்கு அதுல வந்து தர்ம சங்கடம் வந்துடக்கூடாது இல்லையா? அவர் ரொம்ப சீனியர் லீடர், பிசிக்கலா ரொம்ப சீனியர் லீடர். எல்லாம் ஒரே போராட்டங்கள்ல பங்கெடுத்தவங்க தான். திரும்பவே எனக்கு ரொம்ப இளைஞரா இருந்த காலத்துல இருந்தே தெரியும். அந்த ஸ்பேஸ், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவர் இப்ப வேற வழி இல்லாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். திமுக இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. எத்தனையோ போராட்டங்கள் திமுக அரசுக்கு எதிராக வந்து விசிக நடத்தி இருக்கு. ஆனா கூட்டணி அரசுல பங்கு இல்ல, அரசுல பங்கு இல்லைங்கும் போது அந்த பிரச்சனை இல்ல. இப்ப அந்த பிரச்சனை இருக்கு. So he is being more politically more careful என்றுதான் நான் நினைக்கிறேன். திமுகவோடு கூட்டணியில இல்லை, தாவேக்காவிடம் அதே நேரத்தில் விசிக கூட்டணியில் இல்லை. ஆனால் தேசிய அரசியல்னு போகும்போது திமுகவினுடைய கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களே டெல்லியில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்தியா கூட்டணியில் பேசுகிறார். அப்படி என்றால் விசிகவினுடைய நிலைப்பாடு மீண்டும் திமுகவை நோக்கி நகர்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலையா? அது சரிதானா?
திமுகவை பொறுத்த வரைக்குங்க இனி காங்கிரஸோடு அவங்களுக்கு வந்து எந்த உறவும் இருப்பதற்கு வழியே இல்லை. அந்த இடத்துல நான் பாவலன் கருத்துல இருந்து மாறுபடுறேன். என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திமுகவின் இளைஞரணி கூட்டத்துல திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ இல்ல உதயநிதி அவர்களோ பேசுனதெல்லாம் வந்து மிக கடுமையான பேச்சு. இன்றைக்கு கூட வந்து முரசொலி பத்திரிகை தலையங்கத்துல மிக கடுமையாக வந்து காங்கிரஸை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா இதே தாவேகா அரசுல பங்கு பெறுகிற அவர்களது பழைய கூட்டணியில இருந்தவர்களை அவங்க பெரிய அளவுக்கு கண்டிக்கலாம் இல்லை. அப்போ காங்கிரஸ வேற நிலைப்பாட்டிலையும் விசிக சிபிஐ சிபிஎம் அவர்களை வேற நிலைப்பாட்டிலையும் அவங்க வைக்கிறாங்க. இத்தனைக்கும் சிபிஐ வந்து கூட்டணி இல்லைன்னு கூட சொல்லிருச்சு. அப்ப கூட பெரிய அளவுக்கு வந்து திமுகவோட அபிஷியல் ஆர்கன் முரசொலி தான் கணக்குல எடுத்துக்க முடியுங்க. முரசொலி தலையங்கத்துல வந்து சிபிஐக்கு எதிராகவோ விசிகாவுக்கு எதிராகவோ ஈவன் ஐயுஎம்எல்க்கு எதிராக கூட பெரிய அளவுக்கு விமர்சனம் இல்லை. சிறு விமர்சனம் பார்த்தா காங்கிரஸ் கட்சியில முற்றிலுமான விமர்சனங்கள். அப்படின்னா திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸோடு கண்டிப்பாக வந்து வரவிருக்கிற தேர்தல்கள் உறவில்லை. பிஜேபியோட உறவு இருக்கான பிஜேபியோடையும் உறவில்லை. அப்படின்னா எதை நோக்கி போகிறது அந்த இடத்துலதான் நம்ம அகில இந்திய அரசியல பார்க்க வேண்டியது இருக்குது. 2028 அதுல வந்து சட்டமன்ற தேர்தல் கர்நாடகா வருது, தெலுங்கானா வருது, காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல மத்திய பிரதேஷ் வருது, ராஜஸ்தான் வருது, சத்தீஸ்கர் வருது, பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். 28 ஒரு சட்டமன்ற தேர்தல் வச்சுட்டு 29 எப்படி வந்து அந்த சட்டமன்றத்தோட ஆயுள முடிச்சு வைக்க முடியும். அதனாலதான் அந்த டாக்டர் ஷர்மிகா ரவியோட அந்த ரிப்போர்ட் வந்து கெப்டின் அவியன்ஸ். இதற்கு வந்து அவங்க வந்து ஒரு வழிவகை கண்டுபிடித்து விட்டால் உடனடி தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து நிலைப்பாடுகள் மாற்றலாம். மாநில அளவிலான கூட்டணி அதுல விசிக திமுக கூட பங்கு பெறலாம், விசிக திமுக சிபிஎம் கூட பங்கு பெறலாம். அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாநில உரிமைகள் சமூக நீதி அதை வந்து அவங்க வலியுறுத்துவாங்க. அதாவது காங்கிரசுக்கு எதிரான கூட்டணி பிஜேபிக்கு எதிரான கூட்டணி அப்படியான ஒரு நிலைப்பாடு வரும். அப்ப தாவேகா தான் அந்த இடத்துல வந்து அவர்களோட நிலைப்பாடு அவங்க ஏதோ ஒண்ணு ஸ்ட்ராங்கா எடுக்கணும். இல்ல அவங்க ஏற்கனவே தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது அந்த இடத்துல வந்து நம்ம நண்பர் பத்ரா சொன்னது மிகவும் சரிதான். பேசலாம். தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரியான நிலைப்பாட்டை கூட அவங்க தொடரலாம். புரியுது ஷியாம், பேசலாம். திரு பாவலன், திரு ஷியாம் சொன்ன கருத்துல இருந்து நிறைவா உங்களுடைய கருத்து. 29 விசிக திமுக கூட்டணியாக கூட மாறலாம் என்கிறார். நிறைவா? இல்ல, நான் வந்து எதிர்காலத்தை பற்றி என்னால் வந்து ஆரிடம் சொல்ல முடியாது. ஆனால் 2 வாரங்களுக்கு முன்பு எங்க தலைவர் வந்து கோயம்புத்தூர்ல ஊடகவியலாளர்களை சந்திக்கும் போது ஒரு கருத்தை தெளிவா சொன்னார். என்னது அப்படின்னா, 5 ஆண்டுகள் தாவேகா அரசுக்கு எங்களுடைய ஆதரவு நீடிக்கும். இந்த ஆட்சி திரு விஜய் அவருடைய தலைமையிலான இந்த ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் வந்து எங்களுடைய ஆதரவு நீடிக்கும். அதுல வந்து நாங்க விட்ரா பண்ண மாட்டோம். ஏங்க, ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு மாற்றத்தை நோக்கி 2 திராவிட கட்சிகள் வேணாம்னு சொல்லி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதையே கவுத்து விடணும். திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாநில அரசுக்கு பொருந்தலாம், தேசிய அரசியல் அது வேற கோணத்தை கூட எடுக்கலாம் இல்லையா? இல்ல, தேசிய அரசியல் என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸ் விருப்பம் என்பது திமுக வந்து இந்தியா கூட்டணி நீடிக்கும் என்பது. அதைத்தான் நாங்க வந்து என்டாஸ் பண்ணோம். நாங்க வந்து திமுக அதாவது காங்கிரஸ் விருப்பத்தை தான் நாங்க வந்து முன்மொழிஞ்சோமே தவிர நாங்களா அந்த கருத்தை வந்து தனிப்பட்ட கருத்து இல்ல. காங்கிரஸ் விருப்பம் திமுக வந்து இந்தியா கூட்டணி நீடிக்கணும். அடுத்து வந்து நம்ம நண்பர் வந்து சத்யராஜ் ஒரு கருத்தை சொன்னாரு. என்ன அப்படின்னா, பாண்டட் கமிட்மெண்ட் தாவேகாவோட விசிக வைத்துக் கொள்ளாது அப்படின்னு சொன்னாரு. திமுகவோடு எங்களுக்கு பாண்டட் கமிட்மெண்ட் இல்ல, தாவேகாவோடு பாண்டட் கமிட்மெண்ட் இல்லாதது மாதிரி திமுகவோடு எங்களுக்கு இல்ல. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க சந்தித்த சில நெருக்கடிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டிய நேரம் இல்ல. இந்த பயணம் என்பது எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நீண்டகால விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நீண்டகால கனவு நிறைவேறி இருக்கிறது. ஆட்சியில் வந்து பங்கு கொடுத்து அமைச்சரவையில பங்கு என்பது சாதாரண விஷயம் கிடையாது சார். இன்னைக்கு அது வந்து ஏடி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சமூக நீதித்துறை கிடைச்சிருக்கு. இது வந்து நாங்க எங்க கட்சியோட கொள்கை என்ன, பிரைமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கொள்கை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்வது. அப்ப அந்த துறையின் கையில் கிடைக்கும் போது நாங்க அதை வந்து விட்டுட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஒருவேளை வேறு விதமான கொள்கைக்கு எதிராக முரண்பாடு வந்தாதான் அதுல இருந்து நாங்க வெளியேறும் அந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. பேசலாம். அதுல எங்க தலைவர் வந்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக மிக தெளிவாக இருக்கிறாரு. அடுத்து வந்து அண்ணன் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய அண்ணன் தராசு சியாம் அவர்கள்
ரொம்ப ஒரு கருத்தை வந்து ஒரு ஆய்ந்து தான் சொல்லக்கூடிய ஒரு பேராளுமை அவரால் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். அவர் ரொம்ப தெளிவாக தான் சொல்றாரு. அதாவது 2029 திமுக விசிக உடன்பாடு ஏற்படுமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கூட்டணி என்பது தாவேகாவோடு இன்னும் உறுதியாகலன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஒருவேளை வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டால் அப்போதுதான் தெரியும். சரி, 2029 தேர்தல்ல திமுகவோடு விசிக பயணிக்குமா அல்லது தாவேகாவோடு பயணிக்குமா அப்போதான் தெரியும். அதுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப இடையில வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் எப்படியே தாவேகா ஒரு கூட்டணி அமைச்சே ஆகணும். அந்த கூட்டணியில இடம் பெறுதா, கம்யூனிஸ்ட் கட்சி இடம் பெறுதா அப்படின்றது அப்போது தெரியும். சரி, ஓகே, நிறைவேற்றுக்கிறேன். திரு சத்யராஜ், அண்ணன் சொன்னபோது சொன்னாங்க பாண்டட் உறவு வந்து திமுகவோடையும் கிடையாது. அது உண்மைதான். அதாவது விசிகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க அமைச்சர் பதவியில் பங்கேற்றது ஒரு பலம் தான் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தலித் சிக்கல்களை நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்துறதுடைய ஒரு முக்கியமான யுக்தி. அது நல்லது தான். குறிப்பாக நேற்று எழுச்சிதம்பர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இது ஒரு அரசியல் பேரிடர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அந்த நேரத்தில் உதவிக்காக அவர் நிற்கிறாரு. சித்தாந்த ரீதியா முரண்பட்டா கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. பேரிடர் சரியாயிருச்சுன்னா ஒருவேளை நிலைப்பாடை மாத்திருவாங்களா? அது பொறுத்திருந்தா பேரிடர் இப்ப நீங்க வந்து 20 பேர் வந்திருப்பாங்க, நாங்க தான் நிறுத்தி இருக்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. அதாவது அதிமுக உடைத்து இந்த வர்றப்ப இவங்களுடைய முன்முயற்சிகள் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அச்சப்பட்டு தான் அந்த உடைக்கிற வேலையை வந்து தாவேகா நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. இன்னொரு கருத்தையும் பார்க்கணும். தேசிய கூட்டணியில திமுக இணைய வேண்டும் என்பது கூட எங்களுடைய விருப்பம் என்பதை தாண்டி காங்கிரஸ் விருப்பத்தை தான் திருமாவளவன் பிரதிபலித்திருக்கார் என்றார். அப்ப அது கூட ரொம்ப வேலிடான பாயிண்ட். எனக்கு காங்கிரஸ் விருப்பமாங்கிறது தெரியல, பட் ஆனா அண்ணன் திருமா அதை விரும்புவாரு. ஏன்னா பாசிச எதிர்ப்பை பலமாக எதிர்க்கணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருப்பார். நிறைவாயிடுது. அது நான் அதை ஏத்துக்கிறேன். சரி, துரைக்கண்ணா, நிறைவா. தமிழக அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய வர்த்தக சூதாட்டக்களமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். இதுவரைக்குமான இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் அதன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தேசத்தில் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இந்த 2 கட்சிகள் திராவிட கட்சிகளினுடைய செயல்பாடுகளில் தான். நான் சொன்ன மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமர்சனம் இருந்தாலும் கூட அந்த செயல்பாடு இருந்தது. திடீரென இப்படி தாவேக்கான்னு ஒரு புதிய புயலாக வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் மாற்றம் வருமா என்பது மிகப்பெரிய சிக்கலான கேள்வி. இதில் என்னென்னா, இப்போது தாவேக்கா என்கிற இந்த அரசியல் இயக்கம் தன்னுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதை விட்டுவிட்டு இரவல் வாங்கி இந்த ஆட்சியை தக்க வைப்பது என்பதோ அல்லது தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு ஒரு காலங்காலமாக கிட்டத்தட்ட 53-54 ஆண்டுகளாக இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் பேர் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஆட்களை வரவழைத்து சேர்க்கிறது என்பது உண்மையிலே இது ஒரு பலகீனமான நிலை தான் தாவேகாவிற்கு. ஏனென்றால் இந்த இயக்கத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், 1000 ஆண்டுகளை கடந்து இந்த இயக்கம் நின்று நிலைத்திருக்கும் சொன்னார். அந்த இயக்கத்தை கட்டமைத்து வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கிறார். ஆனால் 53-54 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்தது எடப்பாடி பழனிசாமி. அவர் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டை மாற்றி கீழே இருக்கிற தொண்டனுடைய உணர்வுகளை, அடிப்படை தொண்டர்கள் உணர்வு, கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகளின் உணர்வுகளை மதித்து ஒரு சுய பரிசோதனைக்கு ஆட்பட்டால்தான் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் நிச்சயமா இருக்கு. பல பேர் சொல்றாங்க இதுதான் அதிமுக தாவேகா தான் அப்படின்னு. நிர்வாகிகள் 90%, முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ போலாம் சுய ஆதாயத்திற்காக அரசியல் இருப்புகளை தக்க வைக்க. ஆனால் இந்த 1.1 கோடி தொண்டன் இருக்காங்க, அவன் இருக்கிறான். நிச்சயமா அந்த கட்சி நல்ல விலகி சென்றவர்கள், விலகி போனவர்கள் இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தால் இந்த கட்சியின் மேல வருங்கிறதா என்னோட பார்வை. செங்கை பத்மநாபன், திமுகனுடைய அரசியல் ரீதியா நிர்வாக ரீதியா அவங்களுடைய பித்தலாட்டத்தை பாருங்க. அரசியல் ரீதியா காங்கிரஸ் உடன் அமருவதே அவங்க வெறுத்துட்டாங்க. அவங்க கிட்ட பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர்கிட்ட கேட்குறாங்க தனி இருக்கை வேணும்னு. எனக்கு தெரியும் இந்த 12 ஆண்டு கால பிஜேபியில் இன்ஸ்டண்ட்டாக கையில் காசு வாயில் தோசைன்ற மாதிரி உடனடி அப்ரூவல் கிடைச்சது திமுகவுக்கு. தனியாக போய் உட்கார வச்சுட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்வதற்கு காரணமே அவர்கள் 3வது அணியை திரட்டுவார்கள். நான் சொல்லலை,
இங்க இருக்க சகோதரர்கள் சொன்னாங்க. மூன்றாவது அணியை திரட்டுவதே பாஜகவுக்கு செய்யும் அனுகூலமான பணி. ஏன்னா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மத சார்புக்கு அந்த கதெல்லாம் போயிடுச்சு. இப்போ காங்கிரஸை கையில் வெறுக்கிறதுக்கு காரணம், மூணாவது அணி அமைக்க காரணம் பிஜேபி. வலுவான கட்சி காங்கிரஸோடு இருக்குது இல்ல, அப்போ தேசிய உங்களுடைய செயல்பாட சொல்றேன் சார், உங்க பித்தலாட்டத்தை தானே சொல்றேன். ரெண்டாவது சார்லஸ் மார்ட்டினுடைய மகன் சொல்றாரு, எங்களுக்கு தலை சுத்துது அந்த செய்தியை மீடியாவில் கேட்கும்போது. என்ன சொல்றாருன்னா, எங்களை பத்தி குறை சொல்றாரு, அம்மா பத்தி குறை சொல்றாரு, எங்கிட்ட 500 கோடி பாண்டு பத்திரம் வாங்கும் போது தெரியலையான்றது மட்டும் இல்லாம அதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா, கள்ளத்தனமா ராட்டி டிக்கெட்டை எங்களை விற்க சொன்னார் என்ற குற்றச்சாட்டு எப்படி அதிர்ச்சுங்க. அப்ப இவங்க எதெல்லாம் விற்க சொல்லியிருப்பாங்க என்ற ஒரு சந்தேகம் வருவது இயல்புதான மக்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு. அதனால் தயவு செய்து இங்க உள்ள அனைவரையும் நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம், திமுக 50 ஆண்டு காலம் பார்த்துட்டோம், அதிமுகவை பார்த்துட்டோம். இப்ப தயவு செஞ்சு தாவேகாவை குறை சொல்லாதீங்க. ஒரு மாசத்துல நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்கன்னா, அப்ப யூ ஆர் ஹேவிங் சம் இன்டென்ஷன் பிஹைண்ட் தட் கிரிட்டிக். தயவு செய்து எதிர்காலம் உங்களுடைய பேரம் பேத்தி உங்களுடைய எதிர்கால சந்ததிகளை மனதில் கொண்டு தாவேகாவை ஒரு 5 ஆண்டு காலம் பார்ப்போம், அதுக்கப்புறம் விமர்சனம் செய்வோம். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சரி, ஓகே. தாவேகா அரசுக்கு நாள் குறிக்கும் திமுக அதிமுக, அடுத்தடுத்து தாவேகாவில் இணையும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். இது குறித்து தான் மற்றும் தேசிய அரசியல், இவை இரண்டு குறித்தும் இன்றைய ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி மிக விரிவாக விவாதித்திருந்தது. விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.